இந்த புதுசா ஒருத்தர் வந்திருக்காப்ல தாவேகான்னு சொல்லி சந்தி சிரிச்சு அந்த பக்கம் போகாதீங்க. தமிழ்நாட்டை சர்வநாஸ்தி ஆகிறவங்க, சர்வநாஸ்தியா. எந்த அடிப்படை அறிவு மற்ற தற்கொலைகள் என்னைக்காவது நீங்க யோசிச்சீங்களா? திமுக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். அதிமுக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். விசிக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். பாமக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். நாம் தமிழர் திருச்சியில மாநாடு போட்டது, பல லட்சம் மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். எல்லாருமே லட்சக்கணக்கில் கூட்டம் கூட்டுறான். ஆனா விஜய் கட்சி கூட்டும் போது மட்டும் எப்படி செத்துவான்? எல்லா அரசியல் கட்சியும் கூட்டம் கூடுது இல்ல, எல்லா அரசியல் கட்சியும் லட்சக்கணக்கில் ஆள் கூட்டுது இல்ல, விஜய் கூட்டம் கூட்டும் போது மட்டும் எப்படி செத்துவான்? அதுக்கு பதில சொல்லுங்க. ஏன் செத்து போறான்னா, மற்றதெல்லாம் அரசியல் கட்சி. சரியோ தப்போ அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அவனுக்கு தன்னை வந்து அடுத்தவன் இருந்து பாதுகாத்துக்க தெரியும், அடுத்தவனை தாங்கிட்ட இருந்து பாதுகாத்துக்க தெரியும். அந்த அளவுக்கு அறிவு இருக்கு அவனுக்கு. இந்த கூட்டத்துக்கு இந்த கூறுல ஒண்ணு கிடையாது. சாவதற்கு காரணம் யாரு? இதே விஜய்ங்க. புனித பட்டம் பேசுறாப்ல, பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, வேலூர்ல பேசும்போது சொல்றாப்ல, ஏன் மேல ஏன் பழியத்துக்கு போறீங்க? நீ தான்டா காரணம், நீ தான் காரணம். இவ்வளவு கூட்டமா இருக்கான் மக்கள், நீ வண்டியில வர்ற, அவன் ஒன்ன பாக்குறான், நீ அவனை பாக்குற, எதுக்கு லைட் ஆஃப் பண்ற? நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், லைட் ஆஃப் பண்ணிருப்பாப்ல, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடுவாப்ல, அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாப்ல. ஏன் ஆஃப் பண்ணிட்டாப்ல? ஏன்னா மதிப்பிற்குரிய பெருமக்களே, நம்மளுக்கு எப்படி மனநிலை இயங்கும்னா, சிவாஜியோ எம்ஜிஆரோ கமலோ ரஜினியோ ஜெயலலிதாவோ யாரோ பார்க்கணும்னு பல மணி நேரம் நின்றுட்டு இருப்போம். வண்டி கிராஸ் ஆகி போச்சு, முகத்துல லைட் அடிச்சு மூஞ்ச பார்த்துட்டோம்னா போதும்டா, இவ்வளவு நேரம் என்னதுக்கு மூஞ்ச பார்த்தாச்சு, கிளம்பிடுவோம்னு கலைஞ்சிரும். அப்படிதான் பண்ணுவோம், அப்படிதான் பண்ணுவோம். அதுக்கு மேல நிக்க மாட்டோம்ல, முடிஞ்ச அளவுக்கு நிப்போம், கிளம்பிடுவோம். இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஆள் மூஞ்ச பார்த்துட்டாங்கன்னா கூட்டம் கலைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலையில இருந்து நிக்கிறாங்க, எவனையில நிக்க முடியாது, பார்த்துட்டோங்கிற திருப்தியில கூட்டம் விலக ஆரம்பிச்சிடும். லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்றாப்ல, லைட் ஆஃப் பண்ணிட்டு போகாதன்னு சொல்றான் போலீஸ்காரன். போறாப்ல, போனா சொன்னபடியே பதறி விழுந்து செதறி சின்ன மாதிரி விழுந்து செத்து போறான். 10 குழந்தைகள் செத்துருக்குது, 10 ஆண்கள், 18 பெண்கள், 13 குழந்தைகளை, 41 பேர் செத்துருக்காங்க. எதனால செத்தான்? எதனால யார் செத்தான்? ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுங்க, நீங்க கவனிக்கிறீங்க, திமுக, அதிமுக, பாஜக, மதிமுக, அத்தனை கட்சி இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவான்? பிரஸ் மீட் பண்ணுவான், பத்திரிகையை சந்திப்பான். ஏன் பத்திரிகையை சந்திப்பான்? மக்களோட அவனை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி பத்திரிகை. பத்திரிகையில பேட்டி கொடுப்பான், பேட்டி கொடுத்துட்டா மக்களை சந்திக்கலாம். இன்னொன்னு, மக்களோட அன்றாட பிரச்சனைகளை போய் களத்துல நிற்பான். அவன் அரசியல் தலைவன். அண்ணன் சீமான் எல்லா பிரச்சனையும் போய் களத்துல நிற்பாப்ல, ஸ்டாலின் கூட நிற்பாப்ல, எடப்பாடி கூட நிற்பாப்ல, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் நிற்பாப்ல, ஐயா ராமதாஸ் நிற்பாப்ல. அதை தாண்டி நாட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா முண்டி அடிச்சுட்டு முன்னாடி வந்து மக்கள் பக்கத்துல நின்று மக்களுக்காக குரல் கொடுக்குறது. இதெல்லாம் அரசியல் கட்சி செய்யற வேலை. இதெல்லாம் போகத்தான் என்ன செய்வாங்க? ஏன்னா கூட்டம் கூட்டுவாங்க, கூட்டம் கூட்டி பலத்தை காட்டணும்னு நினைப்பாங்க. விஜய் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு பிரஸ் கிட்ட பேச தெரியாது. எவனாவது கேள்வி கேட்டா உளறிடுவோங்கிற பயம், இமேஜ் அடிபட்டு போயிருங்கிற பயம், இமேஜ் சரிஞ்சிடக்கூடாதுங்கிற பயம். மக்களோட மக்களா வந்து நிக்க மாட்டாரு. ஏன் நிக்க மாட்டாரு? பிரபல்யம் இல்லாம போயிருங்கிற பயம். தோல்ல கை 4 தடவை நீ பிரபலம், 5வது வந்தீங்கன்னா வாடா அப்படின்னு தோல்ல கை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உன் பிரபலத்தை நீ விட்டு கொடுக்க விரும்பல. அப்ப நீ இது எதையுமே செய்ய விரும்பல, அரசியல் கட்சி செய்யற எதையுமே நீ செய்ய விரும்பல. அப்ப உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கூட்டத்தை கூட்டு, கூட்டத்தை கூட்டு, கூட்டத்தை கூட்டு, கூட்டத்தை கூட்டு. அதன் மூலமா நம்ம வலிமையை காட்டு, வலிமையை காட்டுன்னு சொல்லி கூட்டம் கூட்டி கூட்டம் கூட்டி கூட்டம் கூட்டி கொண்டாடா. உன் அரசியல் தான் கொண்டுச்சு, உன் அரசியல் தான் கொண்டுச்சு. நம்ம ஏன் மேல பழிய போடுறீங்க? யாரையா பொறுப்பு இருக்கு? உன்னை பார்க்க வந்தாலும் செத்து போனா 41 பேரு, உன்னை பார்க்க வந்தாலும் செத்து போனா. நீ இல்லன்னா அவன் செத்து போறது இல்ல, நீ இல்லன்னா அங்க கூட்டம் கூட போறது இல்ல, உன் கூட்டம் நீ வரலன்னா அங்க மக்கள் முண்டி அடிச்சு நிக்க போறது இல்ல. அப்ப நீ என்ன காரணம்? பொறுப்பு நம்மள ஒரு தார்மீக பொறுப்பு. விட்டுட்டு ஓடுற 72 நாள் கரூர்ல இருந்து ஓடி போய் சென்னையில பனையூர்ல பங்களாக்குள்ள உட்கார்ந்துட்டு செவுத்த ஊத்து பார்த்துட்டு இருந்திருக்கிற நீங்க ஒரு கையில தமிழ்நாடு நம்பி கொடுக்கணுமா? சொல்லுங்க, யாரா தலைவன்? யார் தலைவன்? தன்னை நம்பி வந்தவரை தன் உயிரை கொடுத்தேனும் எவன் காக்கிறானோ அவன் தான் தலைவன். தனக்காக வந்து செத்து போனவன் விட்டுட்டு ஓடுற நீ தலைவன் பேடி. தமிழன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அங்காளி பங்காளியா இருப்பான், பகையா இருக்கும், அடிச்சுக்குவான், சண்டை போட்டுக்குவான், வெட்டிக்குவான், சொந்தக்காரன் தான். வெட்டுவாங்க, போய் ஆஸ்பத்திரியில படுத்திருப்பான், 1 மாசம் கழிச்சு செத்து போயிடுவான். செத்து போய் பணத்தை தூக்கி வீட்டுக்கு போறதுக்குள்ள எவன் வெட்டினாலும் அவனே போவான் வீட்டுக்கு. ஏன்? அவன் கோபத்துல வெட்டிட்டோம், ஆனா அவன் சொந்தக்காரன் விட்டு கொடுக்க முடியாது.
குட்கா வீட்டுல போய் நில்லு, நிப்பான். அது கலாச்சாரம். இந்த பகுதியில் இருக்கிற எளிய மக்கள், எங்களுடைய மக்கள், நீ கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் போக மாட்டான் ரோசப்பட்டுக்கிட்டு, நீ பத்திரிகையில பேர் போடலாம் ரோசப்பட்டு போக மாட்டான். ஆனா சாவு விழுந்துச்சுன்னா அது எவனா இருந்தாலும் ஒரு ஆளா போயிட்டு மாட்டான். அவன்கிட்ட அண்ணன் தண்ணி போயிருக்க மாட்டான், தண்ணி கொடுத்தா வாங்கி குடிச்சிருக்க மாட்டான், அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். ஆனா அவன் நல்லவன் தெரிஞ்சிச்சுன்னா என் மக்கள் போய் நிப்பாண்டா, பணத்தை தூக்க நிப்பாண்டாங்க. அதுதான் மக்களுடைய பண்பாடு. மக்களே அவ்வளவு நியாயமா நடந்துகிற போது மக்கள் அவ்வளவு நினைக்கிற தலைவன் நீ. அந்த செத்தவங்களோட மூஞ்ச வந்திருப்பீங்களா? நீ மூஞ்ச வந்திருப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. தஞ்சாவூர்லங்க, என் ஊர்லங்க 2 பசங்க செத்து போயிட்டாங்க, 2 பசங்க அடிபட்டாங்க. யாரா? விஜய பார்க்க வந்து தஞ்சாவூர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒருத்தவன் கோமா, ஒருத்தவனுக்கு தண்டு ஒருத்தர் அடிபட்டுச்சு. கட்சிக்காரன் ஒருத்தர் வந்து பார்க்கல, 1 ரூபாய் காசு கொடுக்கல, கட்சி தலைவன் வந்து பார்க்கல. இவன் அடிபட்டு மருத்துவமனையில் சாய கிடக்கிறான். செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவுது. இவர் கல்யாணத்துக்கு ஒரு நடிகையோட போறாப்ல. என்ன தலைவன்டா நீ? என்ன தலைவன் நீ? சொல்லுங்க. செத்து போயிட்டாங்க அந்த பையன், தஞ்சாவூர்ல இருந்த பையன், கோமாவில் இருந்த பையன், விஜய பார்க்க இருந்த பையன் செத்து போயிட்டான். அந்த பையனுடைய தகப்பன் பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு தெரியுமா? நான் சொன்னேங்க இங்க போகாத, இவங்க போகாதன்னு சொன்னேங்க. கேட்கலங்க. என் பையன் வந்து பார்த்தாங்களா? எப்படி பார்ப்பாங்க? 41 பேர் செத்தடிக்கே வந்து பார்க்காதவங்க என் பிள்ளையே வந்து பார்ப்பாங்கன்னு அந்த தகப்பன் கலர்ந்த வீடியோ நேரத்துல பாரு. ஒரு தலைவரை இவ்வளவு பெரிய அவநம்பிக்கையாடா கொடுக்கிறது. விட்டுட்டு வந்தேன் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன், 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன். அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கிறாப்ல தேர்தல் ஆணையத்துல. எதையும் விட்டுட்டு வந்த மாதிரிலாம் தெரியலையே. என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? என்னடா 650 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிற? உலகத்திலேயே பெத்த அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பொண்டாட்டிக்கு, மகனுக்கு கடன் கொடுத்த ஒரே அதிகாரம். ஏங்க, யாராவது உங்க அம்மாவுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்களா? யாராவது சொல்லுங்க. இல்ல உங்க பொண்ணுக்கு, என்னமா ₹1,00,000 கடனா வச்சுக்க, திருப்பி கொடு. அப்புறம் என்னையா அது? பொண்டாட்டிக்கு 16 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க, பொண்ணுக்கு 88 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காராம், அம்மாவுக்கு 88 லட்சம் ரூபாய், அப்பாவுக்கு 3 கோடி ரூபாய். கூடயே சுத்தராப்புல ஒரு ஆள் புஷியானது எதுக்கு கொடுத்தாங்க தெரியல. அந்த ஆள் ஒரு 3 கோடி ரூபாய் நடத்துவதெல்லாம் அந்த ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. வட்டி தொழில்னா வட்டின்னு போட்டிருக்காப்ல, வட்டி வாங்குறாரு. விட்டுட்டு வந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். உங்க மாதிரி எல்லாத்தையும் முதலிட்டு வந்தேன். சரி ராஜா, எதுல வந்த? தனி பிளைட்ல வந்தேன். எப்படி தனியா? தமிழ்நாட்டிலேயே ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியார் மக்கள் பயன்படுத்துற விமானத்தை பயன்படுத்துவாங்க. முதலமைச்சர் இவர் சார்ட்டர் பிளைட், தனி பிளைட். கேட்டா எளிமையா வாழ்றப்பல, வேற ஒண்ணும் இல்ல. விட்டுட்டு வந்துட்டப்பல. இவங்க சொன்ன மாதிரி யாரை விட்டுட்டு வந்த நீ? யாரை விட்டுட்டு வந்த? இதெல்லாம் ரொம்ப கேடான கருத்து. உச்சத்தை விட்டேன்னு சொல்றதெல்லாம் பிதற்றல். உங்களுக்கு நான் சொல்றேன், எது உச்சம் அப்படி பார்த்தா 250 கோடி சம்பளம் அப்படின்னா சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கணும்? 640 கோடி தான் காட்டியிருக்காப்ல. மீதிலாம் 30 வருஷம் அடிச்சு சம்பாதிச்சதெல்லாம் எங்க போச்சு? மாஸ்டர் படத்துல முதல்ல விஜய் வந்து 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாப்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்பளம் 30 கோடி 40 கோடி தான். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்துலயும் மாஸ்டர் படத்துல முதல்ல விஜய்க்கு 100 கோடி சம்பளத்தை கொடுத்தது யாரு? விஜயோட மாமன். அவர் தான் கோ ப்ரொடியூசர். 2 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்னா சேர்ந்து மாஸ்டர் படம் பண்றாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி படம் பிடிக்கிற செலவை பார்த்துக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி விஜய்க்கு சம்பளம் கொடுக்கணும். விஜய்க்கு சம்பளம் கொடுக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரு? விஜயோட கம்பெனி. சம்பளம் எவ்வளவு? 100 கோடி. அந்த சம்பளத்தை அவர் வாங்கினாரா? கிடையாது. ஆனா போட்டுக்கிறது. ஏன் போட்டுக்கணும்? அப்பதான் அடுத்த வெளியில அவனாவது கால் ஷீட் கேட்டா அவன்கிட்ட நான் போன படத்துக்கு 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன், இந்த படத்துக்கு 150 கோடி ரூபாய் வேணும்னு பேரம் பேச முடியும். இப்ப கடைசியா ஜனநாயகன் படம், அவன் கூடவே சித்திரப்புல ரூட் ஜெகதீஷ் ஒரு ஆளு. அந்த ஆளு பிஏ. யாரோட பிஏ? விஜயோட பிஏ. கம்பெனி அந்த ஆளு கம்பெனி. பணம் விஜயோட பணம். சம்பளம் 250 கோடி. ஏன்னா உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கிறதுக்கு என்ன இலவு கர்மண்டா உச்சம்? எனக்கு புரியல. இவர் அஜித் இருக்காருல, அஜித் உண்மையிலே ஜென்டில்மேன். அவரு அடுத்தவரை வந்து ப்ரொடியூசரா வச்சு சம்பளம் வாங்கி நடிப்பாப்ல. அவர் வாங்குறது சம்பளம். ரஜினிகாந்த் வாங்குறாரு பாரு, ப்ரொடியூசர் சம்பளம் தரான் ரஜினிக்கு 110 கோடி ரூபாய் 120 கோடி ரூபாய். அது உண்மையான சம்பளம். அது உச்சம்.
உனக்கு நீயே சம்பளம் கொடுக்கிறது எப்படி உச்சம்? இப்ப எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து இன்னைக்கு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு நான் 1 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு வேலை பார்த்து சம்பளம் வாங்குறேன். அந்த 1 லட்ச ரூபாய் என் பாக்கெட்ல இருந்து எடுத்து கீழ் பாக்கெட்ல இருந்து மேல் பாக்கெட்ல எடுத்து இதுதான் என் சம்பளம்னு வச்சுக்கிட்டா இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான வேலை இருக்கு. இதெல்லாம் பண்றாப்ல விஜய். அது இல்லாம இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, விஜயோட ரசிகர்கள், இவங்க எல்லாம் 15,000 ரூபாய் சம்பளம், ஒரு 200 பேர் இருக்கான். எதுக்கு இருக்கிறானே தெரியல. அவன் வேலையே என்னன்னா இணையதளத்துல எவெல்லாம் எதிர்த்து பேசுறானோ அவன் எல்லாத்தையும் கடிச்சு வைக்கிறது, அவன் குடும்பத்தை ஆபாசமா பேசுறது. இப்படி பேசிதான் அஜித் ஒழிச்சு விட்டாங்க, இப்படி பேசிதான் சூர்யா ஒழிச்சு விட்டாங்க, இப்படி பேசிதான் விக்ரம் ஒழிச்சு விட்டாங்க. கடைசியா சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து அவன் குடும்பத்தை, சிவகார்த்திகேயன் குடும்பத்தை இழுத்து பேசி, அவருடைய பெண்ணை இழுத்து பேசி அசிங்கப்படுத்தி ஆபாசவாதி எழுதிங்க. இவங்க கிளம்பி போறாங்க டிஜிஎஃப் ஆபீஸ்க்கு. விஜய் கேட்டா என் கட்சி பெண்களை தப்பா பேசுறாங்கன்னு புகார் கொடுக்க போறாங்க. வெக்கமா இல்ல? உன் கட்சி பெண்ணாடா சொன்னிச்சு, நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், மனைவியா இருப்பேன், உன் கட்சியா சொல்லிச்சு. நீ தலைவரா இருந்தா நீ தான் சொல்லி பண்ணிருக்கணும். அப்படிலாம் பேசாத மாதிரி நீ தான் சொல்லிருக்கணும். எனக்கு என் கணவரை விட உங்களை தான் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும் சொல்லும் போது அப்படி எல்லாம் சொல்லாதமா, அது தப்புமா? நீ தான் சொல்லிருக்கணும், நீ தானே சொல்லிருக்கணும், நீ தானே சொல்லிருக்கணும். நீ சொல்லலையே, எப்படி இது? இவங்க இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம பேசுற அரசியல் எங்களுக்கு என்னன்னு புரியாது. ஒரு 15 வருஷம் ஆகும் நம்ம பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. அதான் பெரிய சிக்கல். அதாவது புரியறவங்க இருந்தா பேசி புரிய வச்சதா பண்ணிடலாங்க, புரியவே புரியாது எங்களுக்கு. உச்சங்கிறாங்கல்ல, நான் கேட்கிறேன், நடிகை சில்க் சுமிதா தெரியுமா? சில்க் சுமிதா மிக மிக அழகான ஒரு பெண், உள்ளத்தால், அறிவால், சிந்தனையால் ஒரு சிறப்பான பெண், ஒரு கவர்ச்சி நடிகை. இந்த சில்க் சுமிதா கேரியரோட உச்சத்துல இருந்தாங்க. உச்சம்னா உண்மையான உச்சம். எப்படின்னா, ரஜினி கமல் படம் காட்சிட்டு இருக்கும், ஆனா சில்கோட ஒரு பாடலாவது அதுல இருக்கணும், அப்பதான் அந்த படம் வியாபாரமாகும். ரஜினி கமலை புக் பண்றதுக்கு முன்னாடி சில்க அந்த படத்துல கமிட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு பீக் யாரு? சில்க். பாலு மகேந்திரா 3ஆம் பிறைன்னு ஒரு படம் எடுக்கிறாப்ல, படத்தை எவனுமே வாங்க மாட்டாங்க, வியாபாரம் பண்ண முடியல. அப்ப ப்ரொடியூசர் என்ன சொல்றாப்ல, எனக்கு இதை இன்னமும் கமர்ஷியலா மாத்தி கொடுன்னு சொல்லும் போது பாலு மகேந்திரா சில்க கூப்பிட்டு ஒரு பாட்டுக்கு ஆட வச்சு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த படத்தை விற்கிறாப்ல. ஒரு படத்தையே விற்பனை செய்ய வைக்கிற அளவுக்கு சில்க் சுமிதா வந்து அன்னைக்கு உண்மையிலே உச்சத்துல இருந்தவங்க. சில்க் சுமிதாவோட ஒரு நாள் ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக இந்தியாவுல பல இடங்கள்ல இருந்து வந்து வீட்டு வாசல்ல காத்திருப்பான் பல காஃபி, ஒரு காஃபிக்காக, சில்க் சுமிதாவோட ஒரு நாளுக்காக, ஒரு போட்டோவுக்காக. அது உண்மையிலேயே உச்சம். உச்சம் என்ன தெரியுமா? 1980கள்ல சில்க் சுமிதா ஒரு படப்பிடிப்புல ஒரு ஆப்பிள் சாப்பிடுறாங்க, அந்த ஆப்பிளை கடிக்கிறாங்க, ஆப்பிளை கடிச்சிட்டு அந்த ஆப்பிளை வைக்கிறாங்க, அந்த ஆப்பிள் ஏலத்துக்கு போகுது. சில்க் சுமிதா கடிச்ச ஆப்பிள்னு ஏலத்துக்கு போகுது. அதுதான் உண்மையிலே உச்சம், உச்சம் கிடையாது. ஆக இந்த மாதிரி போலிகள் எல்லாம் நம்ப கூடாது, எக்காரணம் கொண்டும் நம்ப கூடாது. ஆகையினாலே மதிப்பிற்குரிய பெருமக்களே, நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்துக்கு தயாராகும். கண்டிப்பா இந்த திமுக அதிமுக என்கிற இந்த பழைய கட்சிகளை, பழைய அழுக்கை, பழைய சுமையை, பழைய சிலுவைகளை தூக்கி எறிய வேண்டும். புதிய ஒன்றுக்கு எந்த சமூகம் தயாராகிறதோ அந்த சமூகமே ஆரோக்கியமான சமூகம். நாங்கள் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக களத்திலே நிற்கிறோம், 16 ஆண்டுகளாக நிற்கிறோம். இன்று வரை ஒரு நாள் ஒரு பொழுது கூட என் மக்களின் பிரச்சனையில் இருந்து நாங்கள் விலகியதில்லை. 36 லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறோம். ஒரு வாக்கு கூட 1 ரூபாய் காசு கொடுத்து வாங்கியது இல்லை. அத்தனையும் உண்மையான வாக்குகள். நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புறேன். இந்த நாட்டுல எங்களை போன்ற கொள்கை கொண்ட நேர்மைவாதிகள் ஆட்சிக்கு வரணும்னு விருப்பப்பட்டா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இல்ல திமுக அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவங்க திருந்தாங்களான்னு பார்ப்போம், இந்த தடவை அவங்களே வரட்டும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன் எங்களுக்கு ஓட்டு போடணும்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க வளர ஆரம்பிச்சோம்னா ஒரு புதிய கட்சி இன்னும் வளர்ந்து வருது, அவன் வெல்ல போறான், அவன் திட்டமா மேல எழுப்புறான், பல தொகுதிகளில் ஜெயிச்சிட்டான், விட்டா அடுத்த முறை ஆட்சி நேரத்தை கைப்பற்றிடுவான். நம்ம ஊழல் லஞ்சத்தை தயவு செஞ்சு நம்ம வந்து குறைச்சிக்கணும், நம்ம மக்களுக்கு வந்து நேர்மையா இருக்கணும்னு, குறைஞ்சபட்சம் அவன் நேர்மையா நடந்துக்கணும்னு ஒரு பயமாவது அவனுக்கு வரும். அதுக்காக வேண்டியாவது நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும். எப்படி பார்த்தாலும் நீங்க விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். மதிப்பிற்குரிய பெருமக்களே, இந்த தொகுதியிலே, இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே மதிப்பிற்குரிய சரண்யா இம்ரான் அவர்கள் இளங்கலை அறிவியல் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். உங்களுக்கு அவருடைய வாக்குகளை கட்டாயம் செலுத்த வேண்டும், விவசாய சின்னத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும். அதே போல்
மதிப்பிற்குரிய எங்களுடைய வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் திருவிக சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு இந்த பகுதியுடைய மக்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். ஒரு புதிய அரசியல் உருவாவதற்கு காரணமாயிருங்கள், ஒரு புதிய தொடக்கம் உருவாவதற்கு காரணமாயிருங்கள். மதிப்பிற்குரிய பெருமக்களே, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், நீங்கள் எங்களோடு நில்லுங்கள். எளிய மக்களே, நாளைய பொழுதை நம்பிக்கையோடு தொடங்குங்கள், கனவுகள் கண்டிருங்கள். அந்த கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நித்தம் துடித்திருங்கள். வரலாறு இறந்துவிடப் போவதில்லை, காலம் நின்று விடப் போவதில்லை, நாம் வெல்லாமல் இருக்க போவதில்லை. எங்கள் கண்களிலே கடைசி ஒளி இருக்கிறவரை, எங்கள் நாசி கடைசி மூச்சு காற்றை உள்ளிருக்கிறவரை, எங்கள் இதயம் கடைசி முறை துடிக்கிறவரை, எங்கள் உடலிலே கடைசி சொட்டு ரத்தமும் நிலத்திலே விழுகிறவரை நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருப்போம், கட்டாயம் இருப்போம். விவசாய தினத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.